முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஒரு கமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த கமெண்ட் வந்து அந்த வீடியோல தான் போட்டிருந்தாங்க ஒருத்தங்க. "டியர் பேட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவங்க வந்து என்னோட வேல்மாறல் பாராயணம் அந்த வீடியோ வந்து போட்டு விட்டுட்டு கேட்டுருக்கும்போது தூங்கிட்டாங்க. தூங்கும்போது அவங்க கனவுல அவங்க ஒரு ரிக்ஷால போயிட்டுருக்காங்க. அவங்க பின்னாடியே இன்னொரு ரிக்ஷால நானும் என் கூட ஒரு சின்ன பையனும் ஒயிட் கலர்ல வந்து ட்ரவுசர் போட்டிருக்காப்படி, ஷர்ட் போட்டிருக்காப்படி, நானும் அந்த பையனும் அவங்கள நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். ரிக்ஷால நாங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். "நீங்க போங்க, நாங்க வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து சொல்றேன். "அந்த பையன கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு அவங்க கனவுல வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குட்டி பையன் கண்டிப்பா சாட்சாத் முருகப்பெருமான் தான். போன வருஷம் நெறைய பேருக்கு இந்த மாரி கனவு வந்திருக்கு. யாருக்காவது இப்போ வந்ததுனா கூட எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நெறைய பேருக்கு இது மாரி நான் ஒரு பையனோட போற மாரி கனவு வந்து ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் இது மாரி கேட்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நான் போடுற வீடியோ உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை தருதோ, அது மாரி இந்த மாரி கனவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை தருது. முருகப்பெருமான் சாட்சாத் என் கூட எப்பவுமே இருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. இந்த பார்ட் 2 வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நெறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல போகும். ஸோ இந்த வீடியோல வந்து கொஞ்சம் என்னோட பெர்சனல் ஸ்டோரியும் கொஞ்சம் சொல்ற மாரி இருக்கும். அப்பதான் வந்து நம்ம வேண்டுதல் பண்ணி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் சில சமயம் வந்து வெறுத்து போய் விட்டுருப்போம். அந்த மாரி விஷயங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு புரியவே புரியாது. ஆனா, எனக்கு 1 வருஷத்துல நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் கோர்வையா யோசிச்சு பார்த்தா, முருகப்பெருமான் எனக்கு எவ்ளோ பெரிய காரியம் வந்து பண்ணி குடுத்துருக்காரு அப்படிங்கிறது புரியும். அது சொல்லல அப்படின்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரியாம போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமா, குயிக்கா நான் பேசுறேன். ஸோ உங்களோட டைம் ரொம்ப நான் வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. அதே மாரி இந்த வீடியோல நெறைய விஷயம் வந்து கவர் ஆகும். அதாவது வீடு, நிலம், சொத்து சம்மந்தமான பிரச்சனை, அதுக்கு என்ன திருப்புகள், நம்ம வேண்டுதல் நடக்கல அப்டி சொல்லி வெறுத்து போய் விடும்போது, அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் நமக்கு புரியிற அதுக்கான சக்தி நமக்கு கிடையாது அப்டிங்கிறது என்னோட சம்பவத்திலருந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். இதுல பாபாவும் வருவாரு முக்கியமா. அது மாரி இத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முருகப்பெருமான் வந்து ஒரு கோயிலுக்கு வரவிடல அப்டின்னா, அதுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய காரணம் இருக்கும் அப்டிங்கிறதும் எல்லாமே இதுல வரும். சரி, இப்போ என்னோட பெர்சனல் ஸ்டோரி என்ன அப்டின்னா, எனக்கு அப்பா வழியா எனக்கு வந்து பூர்வீக சொத்து வந்து ஒரு ரொம்ப வருஷமா 20 வருஷமா கிட்டத்தட்ட பிரச்சனையில போயிட்டுருக்கு. கோர்ட் கேஸ் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பா 2021 வரைக்கும் அவரு போராடிட்டு இருக்காரு. நானும், அண்ணாவும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கோம். அப்பா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் நானும், அண்ணனும் போராடுறோம். 2022ல அண்ணனும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நானும், அம்மாவும் போராடுறோம். நியாயம் வந்து எங்க பக்கம் தான் 200% எங்களுக்கு தெரியும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடி ஏன்னா அந்த ஒரு சொத்த வந்து நாங்க மீட்கணும். அது வந்து மெயினா எங்க அண்ணனுடைய பையனுக்கு வந்து மிகப்பெரிய ஆதாரமா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, எமோஷனலான ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து அதுக்காக போராடிட்டு இருக்கோம். அப்பதான் அதுக்காக போன வருஷம் ஏப்ரல் மாசம் நான் வந்து அண்டர்பதி திருப்புகள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். முருகப்பெருமான் உதயமானதே பார்த்தீங்க அப்படின்னா, சூரபத்மன் கிட்ட மாட்டிட்டு இருக்கிற தேவர்கள் கிட்ட வந்து தேவலோகத்த திரும்பியும் ஒப்படைக்கிறதுக்காக தான் அவர் வந்து உதயமே ஆகுறாரு. அப்படிங்கும்போது அ இந்த தேவலோகத்தையே ஒப்படைச்ச அவரு, இந்த ஒரு இத்தனூண்டு லேண்ட வந்து நம்மகிட்ட மீட்டு கொடுக்க மாட்டாரா? அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படின்னு வேண்டிட்டு 4 மாசமா விடாம டெய்லியும் இந்த திருப்புகழ் வந்து நான் வந்து பாடுறேன். ஸோ விடாம பாடி முருகப்பெருமான் கிட்ட கோரிக்கை வச்சுட்டே இருக்கேன். இப்படி இருக்கும்போது எனக்கு ஆகஸ்ட்ல உடம்பு சரியில்லாம போச்சுங்களா, ஸோ அதோட நான் திருப்புகழ் படிக்கிறத நிறுத்துறேன். டிசம்பர் மாசம் இந்த லேண்ட்ல வந்து பிரச்சனை மறுபடியும் வந்து வேற மாரி ஒரு கிரியேட் ஆகுது. அதனால அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா, இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு நூலிழை ஏமாந்துச்சுன்னா அப்டின்னா கூட, கம்ப்ளீட்டா நம்மள விட்டு போயிடும் அப்டிங்கும்போது, இது பெரிய ரிஸ்க் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், சரி போதும். இதோட நம்ம போராட்டம் போதும். நம்ம வந்து விட்டு குடுத்துறலாம். அவங்க என்ன விலை குடுக்குறாங்களோ, அத வாங்கிட்டு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடுத்துடலாம் அப்டிங்கிற முடிவுக்கு நானும் அம்மாவும் வரோம். அ அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, அப்ப நான் வச்ச வேண்டுதல் வந்து முருகப்பெருமான்ட்ட வச்ச வேண்டுதல் பலிக்கல. நான் அந்த திருப்புகழ் பாடி எனக்கு எதுவும் நடக்கல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வரேன். ஸோ அது நான் ஒரு தோல்வியா தான் பார்த்தேன். ம். என்னோட வேண்டுதல் பலிக்கல அப்படின்னு சொல்லி தான் நெனச்சேன். ஸோ அதோட நான் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டுறதையே நிறுத்திட்டேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வராகி அம்மன் கிட்ட பார்த்தா அவங்ககிட்டவும் நான் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறேன்.
எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். அதோட நான் விட்டாச்சு. டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் நான் கடவுள வந்து எங்கேயும் இங்க சம்மந்தப்படுத்தவே இல்ல. நல்லா பாருங்க, பாபாவோ, வராகி அம்மனோ, முருகப்பெருமானோ யார்கிட்டயும் வந்து நான் இது சம்மந்தமா எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல. ஏப்ரல் மந்த் நான் அங்க இந்தியால இருக்கும்போது தான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ, இப்ப தான் திருச்செந்தூர் கதை உள்ள வருது. இப்ப பாருங்க. ஸோ, நான் இந்தியா போன நாள் அது மார்ச் 30ஆம் தேதியிலிருந்தே திருச்செந்தூருக்காக பிளான் போடுறேன். போடுற பிளான்ல எவ்ளோ தடங்கல்கள் பாருங்க. ஒரு பக்கம் திருச்செந்தூர் பிளானும் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த லேண்ட் ரிலேட்டடா எங்க டார்கெட் என்னன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு, அந்த அமௌண்ட்ட வாங்கி புதுசா இன்னொரு லேண்ட் தேடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அப்புறமா தான் யுகே கிளம்பணும். எங்களுக்கு இருக்கிறது மொத்தம் 20 நாள் தான். அது எப்படி இது இத்தன வேலையும் வந்து 20 நாள்ல பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எப்படி நடந்துச்சுன்னு பாருங்களேன். இப்போ திருச்செந்தூர் போறதுக்கு பிளான் பண்ணும்போது, நான் சிதம்பரத்தில மாமியார் வீடு இருக்கு. அங்க அவங்கள கூட்டிட்டு அங்கருந்து போறது தான் பிளான். ஆனா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஃப்ளாப் அங்க. அப்போ ஸோ ஐடியாவ ட்ராப் பண்ணிர்றோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ, சிதம்பரத்துலேருந்து பாதி ட்ரிப்லயே நாங்க வந்து அவசரமா கிளம்பி, இங்க கோயம்புத்தூருக்கு வரோம். கோயம்புத்தூருக்கு வந்தப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. நல்ல விதமா முடியுது. அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாமே நாங்க டெபாசிட் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டோம். அடுத்தது இப்ப வந்து திருப்பியும் ஓகே. இந்த மெயின் ஒர்க் முடிஞ்சது. அப்போ இப்ப நம்ம திருச்செந்தூர் போறதுக்கு ரெடி. போலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நாங்க வந்து அம்மா, அண்ணி, அண்ணன் பையன், நாங்க 3 பேரு எல்லாம் தான் போற மாரி பிளான். ஸோ போலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் யூசுவலா வந்து வர்ற பீரியட்ஸ் வந்து டிலே ஆகி, அதிலேயே வந்து ஒரு 4, 5 நாள் அதில டிலே ஆயிருது. எங்களுக்கு இருக்கிறதோ கொஞ்ச நாள் தான். இதில 4, 5 நாள் போயிட்டா என்ன பண்றது? செம்ம டென்ஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ, அதில எடுத்தோம்னா அங்க டிலே ஆகுது. கடைசியில ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்டே எல்லாம் புக் பண்ணிட்டோம். இது இந்த பேரலலா வந்து இந்த லேண்ட் சைடும் என்ன போகுதுன்னு சொல்றேன் கேளுங்களேன். கரெக்ட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு, அம் ஒரு 3வது நாளே வந்து எங்களுக்கு ஒரு லேண்ட் அமையுது. அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஹாப்பி. சரின்னு நாங்க வந்து அத ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்றோம். சரி, திருச்செந்தூர் போறது தான் வந்து தடையாயிட்டே இருக்கு. லேண்ட் இது முடிச்சுருவோம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு நாங்க அட்வான்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ம் நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் முடிய போற நேரத்தில அந்த லேண்ட் லார்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஓனர் வந்து அவங்க அவசரமா எங்கேயோ போயிட்டு அவங்கனால வர முடியல. ஸோ, அவங்களால அது ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. எங்களுக்கு செம்ம அப்செட். ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிய வேண்டியது. எதனால முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் கோயிலுக்கு போறதும் நடக்கல. இன்னொரு பக்கம் லேண்ட் எதுவும் நடக்கல. அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்கு. இப்ப தான் என்ன ஆகுது, நாங்க சரி ஓகே. அப்ப சரி இதுதான் முடியல. திருச்செந்தூர் போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க சண்டே கிளம்புறதா இருக்கு. சண்டே கிளம்புறதா அப்போ வந்து என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து கார் வந்து லாங் டிரைவ் போறனால சர்வீஸ் குடுக்கலாம் அப்படின்னு குடுக்குறாரு. அப்பதான் வந்து அதில பிரேக்ல ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சு, இல்ல இது வந்து சேஃப் கிடையாது. நீங்க வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு, அத ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துட்டு போங்க அப்படின்னா, போச்சு. நாங்க வந்து ஹோம் ஸ்டே எல்லாம் புக் பண்ணியாச்சு. அத வந்து கேன்சல் பண்றோம். திருப்பியும் வந்து இப்போ 3வது முறையா எங்களால போக முடியல. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அ எங்களுக்கு செம அப்செட். எனக்கு என்ன ஏன் முருகப்பெருமான் வரவிட மாட்டேங்கிறாரு? இல்ல அவரு அழைக்காம நம்ம போகக்கூடாதோ? அம் அ அப்படி பார்த்தா எல்லாருக்கும் அது மாரி ஏதோ ஒரு குறி வந்து தான் கோயிலுக்கு போறாங்கன்னா, அது வாய்ப்பில்லையே! அப்படின்னு சொல்லி எனக்கு செம்ம அப்செட்டு. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நாங்க அப்படியே ஃபேமிலியே ரொம்ப எதனால? ஏன் இப்படி ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம உட்காந்துருக்கோம். லேண்டும் இது பண்ண முடியல, கோயிலுக்கும் போ முடியலன்னு. சரி கார் வரக்கு இன்னும் 2 நாள் லேட் ஆகும் அப்படிங்கிறனால, எதுக்கும் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, இம்மீடியட்டா நம்ம புக் பண்ண வேணாம். ஒரு 2, 3 நாள் டைம் குடுத்து, அந்த சண்டே இல்லையா? சரி அடுத்து வெட்னஸ்டே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெட்னஸ்டேக்கு அந்த டேட்ட ஷிஃப்ட் பண்றோம். இப்ப தான் என்ன ஆகுது, நாங்க கிளம்ப வேண்டிய அந்த சண்டே, திருச்செந்தூர்ல இருக்க வேண்டிய அந்த சண்டே பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, ஆ ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வர்றாரு. அவரு ஏதோ ஒரு வேற வேலையா வராரு. நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே சோகமா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோம். அப்ப வந்து என்ன நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, உங்களுக்கு எந்த மாரி வேணும் இடம் அப்படிங்கிறாரு. நாங்க வந்து கொஞ்சம் ஒரு சின்ன தோப்பு மாரி பார்க்கலாம் அப்படின்னு, ஒரு குட்டி தோப்பா இருந்தா பரவால்ல. அப்படிதான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, அம்மா வந்து சும்மா பெயருக்கு சொல்றாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அப்படியா? நான் அப்போ உங்களுக்கு இதே நீ கேட்குற மாரியே ஒண்ணு இருக்கு. பக்கத்திலேயே தான் இருக்கு. பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, மேபி அந்த லேண்ட் நமக்கு அட்வான்ஸ் குடுக்க முடியாம போனதுக்கும் சரி, நம்ம கோயிலுக்கு போக முடியாம இன்னைக்கு வீட்ல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் சரி, ஏதோ காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்காக சரின்னு போய் பார்த்தா, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அது இடம் ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப இதுல ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. நான் பின்னாடி சொல்றேன். மண்டே போயி
இந்த ம் அ இந்த தோப்போட அந்த ஓனர் கிட்ட நாங்க வேலை பேச போறோம். அங்க போம்போது தான் என்ன ஆகுது, அங்க வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஷாக் என்னன்னா, அவங்க வந்து விலை நாங்க கேள்விப்பட்டத விட, எங்க பட்ஜெட் விட கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க. ஸோ அந்த விலை சொன்னா எங்களுக்கு வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு ஒரு மாரி பொக்குன்னு போயிருது. அப்செட் ஆகுறோம். அப்பதான் வந்து நான் அப்படியே தலையில கை வச்சுட்டு, அப்படியே குனிஞ்சு உட்கார்றேன். அவங்க வீட்ல இருந்த டீப்பாய்ல கீழ வந்து டீப்பால கீழ இருக்கும் இல்லைங்களா, அந்த வீல் கிட்ட ஒரு செக்ஷன் இருக்கும்ல. அங்க வந்து மேகசின்ஸ் எல்லாம், புக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல. அதுல வந்து ஒரு ஆன்மீக மலர், ஜனவரி மாசத்தோட ஆன்மீக மலர்ல ஒரு பேஜ் வந்து 21வது பேஜ் மட்டும் திரும்பி, அது மடிஞ்சு, அதுல இருக்கிற ஒரு பாபா ஃபோட்டோ என்ன பார்த்து ஆசீர்வாதம் பண்ற மாரி, எனக்கு அப்படியே எனக்கு மட்டுமே தெரியிற மாரி அவரு என்ன பார்க்குறாரு. அது வந்து நான் உணர்றேன். "இது கவலைப்படாத. இந்த இடம் உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இது உனக்கு தான்." அப்படின்னு சொல்லி அவரு தெளிவா வந்து ஒண்ணு சொல்றத உணர்றேன். ஆனா, அந்த விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு எனக்கே தெரியும். அந்த ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு 10, 12 பேர் இருக்காங்க. ஆனா, அவரு எனக்கு மட்டும் தெரியிற மாரி இருக்காரு. எனக்கு எனக்கு உணருது. கண்டிப்பா இது இவரு வந்து இத தான் நீ வாங்க போறன்னு சொல்றாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சு. நாங்க வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டோட ஆக்சுவலா கிளம்பி வந்துட்டோம். ஒரு பக்கம் பாபா வந்து இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவர் இப்படி சொல்ல மாட்டாரு. என்னோட அனுபவத்தில பாபா சொல்லி தப்பானது கிடையாதே அப்படின்னு இருக்கு. சரின்னு சொல்லி அம் என்ன ஆகுது அப்படின்னா, ஓவர் நைட்ல அந்த சம்மந்தப்பட்ட புரோக்கரே வந்து எல்லாத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி திடீர்னு இல்ல அவங்க இந்த ரேட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது எங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ். சரி, இந்த பக்கம் பேரலலா திருச்செந்தூர் பிளான் கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கோம் இல்லைங்களா? புதன்கிழமை கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா, அண்ணன் பையனுக்கு பயங்கர ஃபீவர் வந்துருச்சு. ஸோ, அப்ப கிளம்ப முடியாத சூழ்நிலை. திருப்பியும் வந்து 4வது தடவையா கேன்சல் ஆகுது. சரி, ஓகே. முருகப்பெருமானு ஏதோ ஒரு தடங்கல் பண்றாரு. ஏதோ ஒரு இது வந்து அவர் பிளான் போட்டிருக்காரு. அது நமக்கு தான் புரியல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரின்னு இந்த லேண்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் குடுக்கலான்னு குடுத்துட்டு, அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி லீகல் பார்க்குறோம். லீகல் பார்த்தா அதில ஒரு பிரச்சனை. ஸோ, இது வாங்கலாமா? வேணாமான்ட்டு மிகப்பெரிய மறுபடியும் ஒரு குழப்பம் வருது. என்னடா இது! அப்படின்னு வருது. அப்படியே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா போயிட்டுருக்கு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, மகாதேவி சிஸ்டர் நம்ம சேனல் அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து எனக்கு கால் பண்றாங்க. "பொங்கபாணி பாபா கோயிலுக்கு திங்ஸ் வாங்க போறோம் சிஸ்டர்" அப்படின்னு கரெக்ட்டா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் அவங்க திங்ஸ் வாங்க போறாங்க, சென்னையில. அவங்களும் சித்ரலேகா சிஸ்டரும் போறாங்க. அவங்க வந்து போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி மாத்தி மாத்தி இது பண்ணும்போது நான் சொல்றேன், "நான் ஒரு லேண்ட் பிரச்சனையில இருக்கேன் சிஸ்டர். வந்து லாயர் கிட்ட இருக்கேன். அதனால என்னால கால் எடுக்க முடியாது." அப்படின்னு சொல்றேன். அத வந்து அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங்கா பார்க்கும்போது, சரி இது லீகல்ல பிரச்சனை இருக்க மாரி தெரியுதேன்னு சொல்லி, இந்த இடம் நமக்கு இல்ல போல இருக்கு. ஆனா ஏன் பாபா வந்து இது உனக்கு தான்னு எனக்கு உணர்த்தினாரு அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது தான், அந்த பர்த்டேவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆகுது. நான் கோயிலுக்கு கூட போல. அந்த டிசப்பாயின்ட்மென்ட் மாத்துறதுக்காக தான் நான் அன்னைக்கு சாயந்திரமா சகலம் சாய்பாபா பிரீத்தி அவங்க வீட்டுக்கு போறேன். என்னோட மூட சேஞ்ச் பண்றதுக்கு போயிட்டு, அங்க போய் தான் நான் பாபாவ கும்பிடுறேன். அங்கருந்து எனக்கு வந்து கால் வருது. நான் பாபாவ கும்பிடுறேன். எனக்கு கால் வருது. அப்ப வந்து மகாதேவி சிஸ்டர் வந்து சொல்றாங்க, "உங்களுக்கு லாயர்ன்னு சொன்னீங்களே, என்னோட ஹஸ்பண்ட் லாயர் தான். நீங்க வந்து ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம்." அப்படிங்கிறாங்க. அப்பாடா! அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் அவங்க ஹஸ்பண்டோட பேச வைக்கிறாங்க. அப்புறமா அவங்க வந்து, "இல்லைங்க, இது வாங்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லன்னு" கிளாரிட்டி குடுக்குறாரு. இந்த மாரி தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்ப பிரச்சனை இல்லன்னு கிளாரிட்டி குடுக்குறாரு. அப்பதான் எனக்கு வந்து அந்த ஓகே வாங்கலான்னு முடிவு பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். அப்புறம் ஒரு 2 நாள்ல வந்து லேண்ட் வாங்குறதுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருது. இப்போ நாங்க வந்து திருச்செந்தூர் வந்து முந்தின நாள் நைட்டு முடிவு பண்ணி, "ஓகே நாளைக்கு கிளம்புறோம் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்க கிளம்பிட்டோம். அப்புறமா திருச்செந்தூர் போயாச்சு, வழிபாடு பண்ணியாச்சு. அப்ப தண்டேனி வெண்டயம் உங்களுக்கு அதெல்லாம் சொன்னேன். எல்லாம் நடந்தது. இப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2டே நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. அந்த லேண்டையும் நல்லபடியா வாங்கியாச்சு. அப்புறம் தான் எங்களுடைய அந்த நாங்க வித்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன். 2 ரெஜிஸ்ட்ரேஷன் நடுவுல பார்த்தீங்கன்னா, வெறும் 15 நாள் தான். அதுல வந்து அந்த வித்த பார்ட்டியோட எங்க மேல அக்கறை உள்ள ஒருத்தங்க எனக்கு வந்து கால் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க. "நீங்க நீங்க அந்த சேல் மட்டும் நீங்க பண்ணாம இருந்திருந்தா, நீங்க எட்ஜ்ல தான் பண்ணியிருக்கீங்க. அது வந்து இன்னொருத்தங்க வந்து ஏதோ ஒரு கோர்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்றதா இருந்தது. உங்களால ரெஜிஸ்ட்ரேஷன் 4, 5 வருஷத்துக்கு பண்ணியிருக்க முடியாது. லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க அப்டின்னாரு. அதே மாரி நீங்க இந்த தோப்பு வந்து நீங்க இந்த டைம்ல நீங்க டோக்கன் அட்வான்ஸ் குடுக்கல அப்டின்னா, நெக்ஸ்ட் டேவே ஒருத்தங்க போயி, அத வந்து நான் ஃபுல்லாவே நாங்க கூட பாதி தான் வாங்குனோம். அது ஃபுல்லாவே நான் வாங்கிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு காசோட ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. இல்ல நேத்து தான் ஒருத்தங்க டோக்கன் அட்வான்ஸ் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க இல்லன்னு சொல்ட்டாங்க. ஸோ ஒரு நாள் நீங்க லேட் பண்ணியிருந்தா கூட, அது உங்களுக்கு கிடையாது அப்டின்னு சொன்னாரு. 2மே எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஒண்ணு என்னன்னா, நான் அண்டர்பதி தீர்ப்புகள் பாடுனது அது விக்கிறக்கு தான். அத வந்து 4 மாசம் பாடிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு தோல்வியா நான் பார்த்ததுனால,
நிஜமா சொல்றேன். முருகனையோ, பாபாவையோ வந்து லிட்ரலி இதில நான் சம்மந்தப்படுத்தவே இல்ல. ஃபுல்லா எது நடக்கிறது நடக்கணும் தான் பண்ணிட்டுருந்தேன். ஆனா, அந்த திருப்புகழ் நான் பாடிய அந்த ஒரு காரணத்துக்காக தான் முருகர் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து எங்கள வந்து அந்த செல்லிங்ல காப்பாத்தி விட்டாரு. அதே மாரி நாங்க ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூர் போகாம சோகமா அப்படியே சிட் அவுட்ல உட்காந்துட்டுருக்கோம். அப்பதான் ஒருத்தங்க வந்து, "ஓ! தோப்பு தான் வேணுமா? நான் உங்களுக்கு வாங்கி தரேன்" அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அது முடிச்சு குடுத்ததும் அவர் தான். அந்த புரோக்கர் தான். அவர் பேரு என்ன தெரியுங்களா? மயில்சாமி. இத விட வேற என்னங்க வேணும்? நம்பவே மாட்டீங்க. நிஜமா நாங்க திருச்செந்தூர் போயி மயில்சாமிய பார்க்கறக்காக வந்து நாங்க பிளான் போட்டு இருந்த அதே நேரத்தில, கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி டைமிங் கூட அதுதான். அந்த நேரத்தில வீட்டுக்கு ஒரு மயில்சாமி வந்து உங்களுக்கு நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி, நிஜமாவே அந்த ரேட்டையும் அவர் தான் முடிச்சு குடுத்தாரு. அதே மாரி பாபாவும் வந்து இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி, மகாதேவி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வழியா எங்களுக்கு கோ ஹெட் குடுத்ததும் அவர் தான். அதே மாரி ஒவ்வொரு இடத்துலயுமே நாங்க அந்த திருச்செந்தூர் வந்து போறக்கான அந்த பிளான் கேன்சல் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, லேண்ட் விஷயத்துல நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சுட்டே இருந்தோம். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஆனா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வந்தது. அப்பதான் எங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா புரிஞ்சது. நான் சாமிய வந்து இதுல சம்மந்தப்படுத்தலனாலும், கும்பிடல அப்படின்னாலும், நான் நம்பிக்கை ஒரு காலத்துல வச்ச அந்த நம்பிக்கைக்காக என்னை வந்து கோயிலுக்கே வரவிடாம, "உனக்கு இப்போ நீ கோயிலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. உன்னோட வேலையெல்லாம் நீ பார். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்காக நீ ஏங்கி, அழுது என்கிட்ட போராடி, கண்ணீர் விட்டு நீ வேண்டியிருக்க. இத பார்" அப்படின்னு சொல்லி அத்தனையும் முடிச்சு குடுத்துட்டு, எந்த வேலையுமே இல்லாம இருக்கும்போது தான், அவரு திருச்செந்தூருக்கு எனக்கு வர்றதுக்கு கிரீன் சிக்னல் குடுத்தாரு. அத முடிச்சுட்டு வந்து என்னங்கிறது எனக்கு புரியவும் வச்சாரு. இதுக்கு பின்னாடி நடந்தத புரியவும் வச்சாரு. ஏன்னா, நான் வந்து ஏன் என்ன விடலன்னு ரொம்ப வந்து மனசு போராட்டத்துல இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு எனக்கு. அதனால ஒருத்தங்க வழியா அவருங்க கால் பண்ணி எனக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது தான் எனக்கு எல்லாமே எனக்கு புரிஞ்சது. இது எல்லாமே அவன் செயல் அப்படிங்கிறது புரிஞ்சது. ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இழந்த பணம், பொருள், ஆ அதாவது ஒரு மரியாதை, எங்கேயாவது அவமானப்பட்டிருந்தா, மானம், அதாவது சொத்து சம்மந்தமான எந்த இல்ல வீடு சம்மந்தமான எந்த விஷயத்துக்கும், எந்த பிரச்சனைக்கும், இல்ல நீங்க ஏதாவது வாங்கணும், விக்கணும் எல்லாத்துக்கும் அந்த திருப்புகள். அண்டர்பதி குடியேற திருப்புகள் வந்து பெஸ்ட் ஒன். கோர்ட் கேஸ் எல்லாத்துக்குமே அதுதான். அத மட்டும் விட்றாதீங்க. நிஜமா சொல்றேன். எங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்த இத வந்து அசால்ட்டா தீர்த்து வச்சு 15 நாள்ல வந்து ஒரு பெரிய செல்லிங் பண்ணி, ஒரு பெரிய பையிங்கும் நாங்க பண்ணிட்டு, இப்ப வந்திருக்கோம் அப்டின்னா, அது முருகனுடைய செயல் அன்றி வேறு எதுவுமே கிடையாது. இந்த சமயத்தில வந்து பாபாவ நான் வந்து நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. அப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு பண்ணாரு. லிட்ரலி 2 பேரும் சேர்ந்து எனக்கு அத முடிச்சு குடுத்தாங்க. ஸோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. ஐம் சாரி. பட் எல்லாமே சொன்னா தான் உங்களுக்கு இது புரியும் அப்படிங்கிறனால, எந்தாவது வேண்டுதல் நீங்க வச்சிருந்து நடக்கல அப்படின்னா, அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அத அறிஞ்சுக்கிற கூடிய அறிவு நமக்கு பத்தாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இந்த விஷயத்துல வந்து வச்சு ஞாபகப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு. அதனால வந்து மனச தளர விடாதீங்க. நமக்கு புரியாம போனாலும் கவலை இல்ல. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அவன் இருக்க நமக்கு பயமே. இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. முருகா சரணம்.